என்ன மரத்த தொட்டு தொட்டு பார்த்துட்ருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஒரு பழமையான வில்வ மரத்த தான் இன்றைக்கி நான் ஹீலிங் டெக்னிக்குக்காக யூஸ் பண்ணுறேன் நானு. இந்த மாரி விருட்சங்களிலிருந்து எங்கள மாரி ஹீலர்ஸ் வந்து ஒரு வைப், அதாவது ஹக்கிங் ட்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரானிக் ஹீலிங்கோட எனர்ஜி டெக்னிக்க தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இத நான் உங்களுக்கு நெறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டு, அவங்களும் நெறைய சக மனிதர்களோட, அதாவது பேங்க்ல இருக்கிறவங்க, அவங்க ஆஃபீஸ்ல வேலை பண்றவங்க, இந்த மாரி இன்ட்ராக்ஷன்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நெறைய எனர்ஜி வேணும். அதாவது எங்க மாரி ஹீலிங் பெர்சன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நெறைய மனதாலும், உடலாலும் பாதிக்கப்பட்டவர்களோட பேசும்போது, செய்யும்போது நெறைய எனர்ஜி வேணுங்கிறதுக்காக இந்த மாரி ஹீலிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவோம். அதிலிருந்து வரக்கூடிய சக்திகள் வந்து நல்ல பிரம்மாண்டமான எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி குடுக்கக்கூடியது இந்த மாரி பழமையான மரங்கள். ஹக்கிங் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பிராணிக் ஹீலிங்கோட டெக்னிக். இதில் நெறைய பாசிட்டிவ் வைப் இன்க்ரீஸ் ஆகும். அதிலிருந்து கூடிய நல்ல சக்திகள் எல்லாமே நம்ம உடல் முழுவதும் பரவ ஆரம்பிக்கும். மனதளவிலும் நம்மளுடைய ஆறாவையும் சுத்தப்படுத்தவும் இது மிகவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மள மாரி ஹீலர்ஸ் எல்லாருமே வந்து கைகள்ல வந்து சக்திகள் அதிகம் வந்து நம்ம நாடி பார்க்கும்போது, செய்யும்போது, ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவங்க எல்லாத்துக்கும் நம்ம கைகள்ல அதிக சக்தி இருக்கணும். அட்லீஸ்ட் சமைச்சாலும் கூட நல்ல டேஸ்ட்டா, சக்தியுடையதா இருந்தா தான் அத சாப்பிடும் நம்ம குழந்தைகளும் சக்தியா இருக்கும். அதுக்காக